வியாசரின் பிறப்பு ஒரு கதை. வசு அரசர் சேதி நாட்டின் நல்ல மற்றும் பலமான அரசர், தன் மக்களின் அன்புக்குரியவர். ஒரு நாள் காட்டில் வேட்டையாடி கொண்டிருக்கும்போது அவர் ஒரு அழகான பெண்ணை பார்த்தார். அப்சரஸ் ஆத்ரிகா. ஆத்ரிகாவின் அழகு வசு அரசரை மயக்கியது. இருவரும் காதலித்தனர் மற்றும் திருமணம் செய்து கொண்டனர். சில காலம் அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக கழிந்தது. ஆனால் இந்த மகிழ்ச்சி சிறிது காலமே நீடித்தது. ஆத்ரிகா பூமியில் மனித உருவில் வாழும் சாபத்தை கொண்டிருந்தாள். சாபத்தின்படி குழந்தை பெற்ற பிறகுதான் அவள் இதிலிருந்து விடுபட முடியும். இந்த சோகமான உண்மையை ஆத்ரிகா வசு அரசரிடம் சொன்னாள். இருவருக்கும் அவர்களின் உறவு வரையறுக்கப்பட்டது என்று தெரியும். நேரம் வந்தபோது ஆத்ரிகா ஒரு குழந்தைக்கு பெற்றெடுத்தாள். ராஜ்யத்தில் மகிழ்ச்சி அலை வீசியது. ஆனால் தனது வாக்குறுதியின்படி ஆத்ரிகா தனது கணவர் மற்றும் குழந்தையை ஆசீர்வதித்து தனது தெய்வீக உலகத்திற்கு சென்றாள். வசு அரசர் தனது குழந்தையுடன் தனியாக விடப்பட்டார். அவரது இதயம் துக்கத்தால் நிறைந்திருந்தது. குழந்தைக்கு வசுப்ரதா என்று பெயரிடப்பட்டது. ஆனால் அவனை உபரிச்சரா என்ற பெயரிலும் அழைத்தனர். இந்த பெயருக்கு ஒரு சிறப்பு அர்த்தம் இருந்தது. வசு அரசர் அவனுக்கு ஒரு சிறப்பு ரதத்தை கொடுத்தார். அது வானத்தில் பறக்கக்கூடியது, அவனை பாதுகாக்க. இந்த ரதத்தை தேவேந்திரன் அவருக்கு பரிசாக கொடுத்தார். வசு அரசர் தனது மகனை மிகவும் நேசித்தார். அவர் அவரை மிகவும் பாசத்துடன் வளர்த்தார் மற்றும் இளவரசருக்கு தேவையான அனைத்து கல்வியையும் கற்றுக் கொடுத்தார். வில்வித்தை, வாள் சண்டை, அரசியல் மற்றும் புனித நூல்களின் அறிவு. உபரிச்சரா பெரியவனாகி தனது தந்தையைப் போலவே பலமானவன், புத்திசாலித்தனமானவன் மற்றும் தர்மவான் ஆனான். அவர் ஒரு சிறந்த அரசராக பிறந்தார். இப்போது இங்கிருந்து கதை ஒரு புதிய திருப்பம் பெறுகிறது மற்றும் வியாசரின் பிறப்புடன் தொடர்புடையது. உபரிச்சரா அரசர் வேட்டையாடி கொண்டிருக்கும்போது அடர்ந்த காட்டில் வெகு தூரம் சென்றார். அங்கு அவர் ஒரு அழகான மற்றும் அமைதியான ஆசிரமத்தை பார்த்தார். இது ரிஷி சக்தியின் ஆசிரமம். ரிஷி சக்தி ஒரு பிரபலமான அறிஞர் மற்றும் ஞானி. உபரிச்சரா ரிஷியால் மிகவும் ஈர்க்கப்பட்டார் மற்றும் சில காலம் ஆசிரமத்தில் தங்க முடிவு செய்தார். அவரது தங்குமிடத்தின் போது உபரிச்சரா ரிஷி சக்தியின் மகள் சத்யவதியை சந்தித்தார். சத்யவதி அழகான மற்றும் புத்திசாலித்தனமான இளம் பெண். அவளது வாசனை கூட மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருந்தது. இந்த வாசனை மிகவும் தீவிரமாக இருந்தது. தூரத்திலிருந்தே அவளை அடையாளம் காண முடியும். இந்த வாசனை அவளுக்கு ஒரு ரிஷியால் ஆசீர்வாதமாக வழங்கப்பட்டது. உபரிச்சரா சத்யவதியின் கவர்ச்சிக்கும் அவளது சாந்தமான குணத்திற்கும் மயங்கினார். இருவரும் காதலித்தனர். உபரிச்சரா அரசர் ரிஷி சக்தியிடம் சத்யவதியின் கரம் கேட்டார். உபரிச்சரனின் குணங்களையும் அவரது ராஜ ஆடம்பரத்தையும் கண்டு மகிழ்ச்சியடைந்த ரிஷி சக்தி மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். அவர்களின் திருமணம் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தது. உபரிச்சரா சத்யவதியை தனது ராஜ்யத்திற்கு அழைத்துச் சென்றார். அவள் அவரது ராணியானாள். அவர்கள் பல ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ஆனால் விதி வேறு ஏதோ எழுதியிருந்தது. ஒரு நாள் உபரிச்சரா அரசர் ஒரு நீண்ட பயணத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அவரது இல்லாத நேரத்தில் ஒரு ரிஷி பராசரா சத்யவதியை சந்திக்க வந்தார். பராசரா ஒரு சக்தி வாய்ந்த ரிஷி, மகரிஷி வசிஷ்டரின் பேரன். அவர் தனது அறிவாற்றலுக்கும் புனித நூல்களின் அறிவுக்கும் பெயர் பெற்றவர். அவரது கோபமும் பிரபலமானது. பராசரா சத்யவதியின் குடிசைக்கு வந்தபோது அவர் உடனடியாக அவள் மீது ஈர்க்கப்பட்டார். அவர் அவள் யார் என்று கேட்டார். அவள் தனது வாழ்க்கை கதையை அவருக்கு சொன்னாள். பராசரா சத்யவதியின் நேர்மைக்கும் தனது கணவர் மீதான பக்திற்கும் ஈர்க்கப்பட்டார். அவர் அவளது அழகுக்கும் அவளது இனிமையான வாசனைக்கும் கூட மயங்கினார். அவர் அவளை திருமணம் செய்து கொள்ளும்படி முன்மொழிந்தார். சத்யவதி ஆச்சரியப்பட்டாள். அவள் ஏற்கனவே உபரிச்சரா அரசரை மணந்திருந்தாள். அவள் இதை பராசராவிடம் விளக்கினாள் மற்றும் பணிவுடன் அவரது முன்மொழிவை நிராகரித்தாள். பராசரா இருப்பினும் உறுதியாக இருந்தார். அவர் தனது யோக சக்திகளை பயன்படுத்தி ஒரு மாயாஜாலத்தை உருவாக்கினார். அவர் பகல் இரவாக மாறியது போலவும் உபரிச்சரா அரசர் அவள் அருகில் இருப்பது போலவும் தோன்றச் செய்தார். குழப்பமடைந்த மற்றும் கலக்கமடைந்த சத்யவதி மாயையின் செல்வாக்கால் பராசராவின் முன்மொழிவுக்கு ஒப்புக்கொண்டாள். பராசரா ஒரு சக்தி வாய்ந்த ரிஷி என்பதால் சத்யவதிக்கு ஒரு வரம் கொடுத்தார். அவர் அவளது வாசனை இன்னும் தெய்வீகமாக மாறும் என்றும் அவளுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றும் அவர் ஒரு சிறந்த ரிஷியாகவும் பிரபலமான அறிஞராகவும் ஆவார் என்றும் கூறினார். அவர் அவளுக்கு குழந்தை பெற்ற பிறகும் அவளது கன்னிமை அப்படியே இருக்கும் என்று உறுதியளித்தார். இவ்வாறு காலப்போக்கில் சத்யவதி ஒரு குழந்தைக்கு பெற்றெடுத்தாள். குழந்தை அசாதாரணமானது. அது தெய்வீக ஞானம் மற்றும் புத்திசாலித்தனத்துடன் பிறந்தது. அது விரைவில் வளர்ந்து ஒரு சிறந்த ரிஷியானது. அவருக்கு கிருஷ்ண துவைபாயனா என்று பெயரிடப்பட்டது. கிருஷ்ணா அவரது கருப்பு நிறத்தின் காரணமாக மற்றும் துவைபாயனா ஏனெனில் அவர் ஒரு தீவில் தீபா பிறந்தார். அவரை வியாசர் என்றும் அழைக்கிறார்கள். இதன் பொருள் அமைப்பாளர் அல்லது தொகுப்பாளர், ஏனெனில் அவர் வேதங்கள் மற்றும் பிற புனித நூல்களை தொகுத்து ஒழுங்கமைத்தார். வியாசர் ஒரு அற்புதமான நபர்.
அவர் ஒரு ரிஷி மட்டுமல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அறிஞர் மற்றும் ஒரு இலக்கிய மேதை. அவர் மகாபாரதத்தை எழுதிய பெருமைக்குரியவர், இது எல்லா காலத்திலும் மிகச் சிறந்த காவியங்களில் ஒன்றாகும். அவர் புராணங்கள், பண்டைய இந்து புனித நூல்களையும் தொகுத்தார். இந்திய இலக்கியத்திற்கும் தத்துவத்திற்கும் வியாசரின் பங்களிப்பு மிகவும் பெரியது. அவர் இந்து மரபில் மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். வியாசரின் பிறப்பு கதை ஒரு சிக்கலான கதை, இது தெய்வீக தலையீடு மற்றும் அசாதாரண சூழ்நிலைகளால் நிறைந்துள்ளது. இது விதியின் முக்கியத்துவத்தையும் வரங்களின் சக்தியையும் இந்தியாவின் கலாச்சார மற்றும் மத நிலப்பரப்பை வடிவமைத்த ரிஷியின் அசாதாரண வம்சாவழியையும் எடுத்துக்காட்டுகிறது. ஒரு தெய்வீக அப்சரசிலிருந்து ஒரு ராஜா வரை, ஒரு ரிஷி வரை, இறுதியாக வியாசரின் பிறப்பு வரை, கதை இந்திய புராணங்களின் வளமான பின்னலுக்கும் அதன் நீடித்த செல்வாக்கிற்கும் ஒரு சான்றாகும்.